இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சாந்தி சிவராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, புளிய மரத்தில் பேய் இருக்கும்னு சொல்றாளே, இது நிஜமா? இதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா? புளிய மரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா? இது போக இந்த புளிய மரத்துல பேய் வசிக்கும்னு சொல்றாளே, இது உண்மைதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக இந்த கூற்றில் அணு அளவும் உண்மை இல்லை என்பதுதான். புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்முடைய கற்பனை தானே தவிர அதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை. இது போக புளிய மரத்திற்கும் பேய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேசிக்கலா யோசிச்சு பார்ப்போமே. அதாவது இந்த மரத்துல பேய் வசிக்குதுன்னு சொன்னா அந்த மரத்தினுடைய பழங்களை பறித்து நாம் உணவிலே சேர்த்து கொள்வோமா? இது போக இறைவனுக்குரிய பிரசாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆலயங்களிலுமே மிக சுத்தமான பிரசாதமாக எல்லா கோவிலுமே புளியோதரை அப்படிங்கிற ஒரு பிரசாதத்தை கொடுக்கிறாதானே. நமக்கு பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னாலே அந்த பெருமாள் கோவில் புளியோதரைக்குன்னு ஒரு தனி ருசி உண்டு அப்படின்னு சொல்லி பெருமாள் கோவில்னு சொல்லும் பொழுதே நம்மையும் அறியாமல் நாவினிலே நீர் சுரக்கும் தானே. அதற்கு காரணம் அந்த புளியஞ்சாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புளியினால் வரக்கூடிய அந்த பிரசாதம் தானே. பேய் வசிக்கின்ற மரத்திலிருந்து ஒரு பழத்தினை பறித்து யாராவது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வார்களா? இதையும் நாம் யோசிக்க வேண்டும். இது போக குறிப்பாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ஆலயங்களிலே இந்த புளிய மரம் என்பது ஸ்தல விருட்சமாகவே காட்சி அளிக்கிறது. நமக்கு ஏன் இவ்வளவு இங்க பக்கத்துல திண்டிவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதானே, அது என்ன திண்டிவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊரினுடைய பெயர் திந்திரணி வனம் என்றுதான் பெயர். திந்திரணின்னு சொன்னா புளிய மரம் என்று பெயர், திந்திரணி வனம்னு சொன்னா அதுதான் திண்டிவனமாக தெரிந்திருக்கிறது. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதனால்தான் அதற்கு திந்திரணி வனம் அதுதான் தெரிந்து திண்டிவனம் ஆகிவிட்டது. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு என்ன பெயர் தெரியுமா? திந்திரணீஸ்வரர் என்பதுதான் அவருடைய பெயரே. ஆக ஒரு திந்திரணி வனத்திலேயே புளிய மரங்கள் நிறைந்த பகுதியிலேயே ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதிலே பேய் வாசம் செய்யும் என்பது உண்மையாக இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இது போக வைணவ திருத்தலங்கள் எத்தனை பேர் அது தரிசனம் பண்ணியிருப்பேன்னு தெரியல. வைணவ திருத்தலங்களிலே மிக முக்கியமான அந்த ஆழ்வார் திருநகரின்னு சொல்றா இல்லையா, நம்மாழ்வார் ஜனித்த அந்த ஆழ்வார் திருநகரி தலத்திலே போய் பார்த்தோம்னா இந்த புளிய மரம்தான் அங்கே ஸ்தல விருட்சமாகவே காட்சி அளிக்கிறது. அதாவது சுவாமி ஆதிநாத சுவாமி, ஆதிநாத பெருமாளாக இருப்பார். ஆனால் அவரை விட அங்கே ரொம்ப சாநித்தியம் சொல்லி இந்த புளிய மரத்தினை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமாளுடைய சாநித்தியத்தை குறைச்சு சொல்லல, அதாவது அந்த புளிய மரத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த மரத்தை எல்லாம் போய் நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணணும். அங்க என்ன தெரியுமா? 5160 ஆண்டுகள் பழமையான மரம் அந்த இடத்திலே இருக்கிறது. அதுதான் அங்கே ஸ்தல விருட்சமாகவே அமைந்திருக்கிறது. அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மரத்தினுடைய அடியிலே அந்த மரப்பொந்திலே தான் 16 நாட்கள் குழந்தையாக நம்மாழ்வார் தோன்றினாராம். அந்த 16 நாட்கள் குழந்தையிலிருந்து தன்னுடைய 36வது வயது வரை நம்மாழ்வார் அதே இடத்திலேயே தவம் இருந்தார் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம போய் பார்த்தா கூட அந்த 5160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் அப்படியே இருக்கிறது. அது கூட எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய கிளைகளிலே, கிளைன்னு சொன்னா மரம் எந்த அளவிற்கு அகலமாக இருக்குமோ அதே அளவிற்கு மிக பெரிய அளவிலே 5 திசைகளிலும் நாம் கிளைகளை பார்க்கலாம். அதனை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? ஆதிசேஷனினுடைய வடிவமாகவே 5 தலை நாகமாக ஆதிசேஷனுடைய வடிவமாகவே அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அந்த காட்சியெல்லாம் நம்ம எல்லாரும் நேர்ல போய் பார்க்கணும். இது போக அந்த மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த புளிய மரம் பூக்கும் காய்க்கும், ஆனால் பழுக்காது. அந்த புளிய மரத்திலே பூவையும் பார்க்கலாம், அந்த புளியங்காய் தொங்குறதையும் பார்க்கலாம். அந்த காயானது அப்படியே தனக்குள்ளாக அந்த நீர் சக்தியை ஈற்றுக்கொண்டு அப்படியே உதிர்ந்து விடுமே தவிர அது பழுக்கவே பழுக்காதாம். எந்த நாளிலுமே அந்த புளிய மரத்தினுடைய அந்த பழத்தினை உபயோகப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது போக புளிய மர ராத்திரில என்ன ஆகும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? புளிய மரத்தினுடைய கிளைகள்லாம் அந்த மரத்திலே இருக்கக்கூடிய இலைகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே இரவு பொழுதிலே சுருங்கி விடும். அதனை புளிய மரம் தூங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா.
ஆனால் அங்கிருக்கக்கூடிய அந்த ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த புளிய மரம் உறங்கா புலியாக காட்சி அளிக்கிறது. இரவு நேரத்திலே கூட அதனுடைய இலைகள் சுருங்குவதே இல்லை. இப்படி 5160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது, 5 தலை நாகமாக ஆதிசேஷனாக காட்சியளிக்கக்கூடிய அந்த புளிய மரத்தினை நாம் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும், பெருமாளினுடைய அருட்பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய பிரார்த்தனை. ஆக சர்வ நிச்சயமாக புளிய மரத்தில் தெய்வீக சாநித்தியம் என்பதுதான் இருக்கிறதே தவிர பேய் என்பது நிச்சயமாக இருக்கவே இருக்காது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.